ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்காய் பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். நான் இதுக்கு நெய் ஆயில் எதுவுமே சேர்க்கலை. நல்லா ட்ரையாக ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. தேங்காய் ஜீனி மாவு இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு 1/2 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. ஜீனி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, அப்புறம் தேங்காய் பர்பி மாதிரி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்லேயே வறுத்தா போதுங்க. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ போதுங்க, இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்குங்க. தண்ணி அளவு எதுவுமே கிடையாதுங்க, தேவையான அளவு ஊற்றினா போதுங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் வந்து 1 கப்பு இடியப்ப மாவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவு பிசைஞ்சிக்கலாங்க. நான் ஸ்டவ் எதுவுமே ஆன் பண்ணவே இல்லை, சும்மா தான் அப்படியே மாவு பிசைகிறேன். தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பிசைங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்தால் தாங்க கொழுக்கட்டை மேல் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சாச்சு. நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்க்குறப்ப இந்த மாதிரி உருட்டுற பதம் இருக்கணுங்க, அதுதான் கரெக்டான பதம். இப்போ நீங்கள் கையில் எடுத்து கொஞ்சமாக உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டுற பதம் இருக்கணுங்க, அதுதான் கரெக்டானது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க, சூடாக இருக்கையில் பிசைய முடியாது. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு மாவு. இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவை நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் கொழுக்கட்டை உருட்டுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, செய்கிறது ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போது நம்ம வந்து இந்த மாவை ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி தட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே வந்து பூரணம் வைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பூரணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாங்க. பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. அடுத்ததாக நம்ம கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ளாட்டாக தட்டிக்கிங்க. தட்டிட்டு இதே மாதிரி உள்ள பூரணத்தை வச்சுட்டு 2 பக்கமும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது 2 பக்கம் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்ம வேக வச்சிடலாம். பூரணம் மீதமாயிருச்சுன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி பானையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இட்லி தட்டை மேலே வச்சு அதுக்கு மேலே துணி போட்டுட்டு இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டைகளை வேக வச்சிடலாங்க. இது கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வெந்தால் கூட போதுங்க. நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி ஊற்றி தான் மாவு பிசைஞ்சிருக்கோம்.
அதனால் சீக்கிரமே வெந்துடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. கொஞ்சம் கூட பிய்யவே இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் பூரண கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.